வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2023 வெளிவந்த தேங்க்ஸ் கிவிங். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்றா, ஒரு ஷாப்பிங் மஹாலில், அதாவது பாதி ரேட்டுக்கு 1க்கு 2 எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், 1க்கு 1 ஃப்ரீன்ற மாதிரி ஒரு ஆஃபர் போடுறாங்க. அந்த ஊரில் உள்ள மொத்த ஜனமும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து பயங்கரமான கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதில் இறந்து போனால் அந்த சைக்கோட மனைவியும் அதுக்குள்ளே இறந்து போயிருக்கான். கடைசியில் அந்த சைக்கோ யார் யாரெல்லாம் அந்த வீடியோ எடுத்தாங்க, யார் யாரெல்லாம் முக்கிய காரணமோ அவங்களாம் பழி வாங்குறான். கடைசியில் பழி வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக கொள்றாப்புல முகமுடி போட்டு அவன் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. போலீஸு ஒரு பக்கம் தேடுது, ஆளுங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் 7-8 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அதில் 5 பேரை கொலை பண்ணிடுறான், தலையை வெட்டி தனியாக வைக்கிறான். இப்படியே பண்ணுடைய அட்டுழியங்கள் தாங்க முடியல. கடைசியில் அந்த ஹீரோயினியை தான் வந்து பிடிச்சி கொண்டு போய் வச்சுருக்கான். அந்த ஹீரோயினி அந்த சைக்கோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் தேங்க்ஸ் கிவிங் 2023. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் ரைட்டிங் வே. இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்தா பயங்கரமான கூட்டம் அலைமோதிட்டு இருக்குது. அதாவது என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கண்டா, இன்றைக்கி யார் சாமான் காலைல வரவங்களாம் எல்லாத்துக்கும் வந்து 3ல் 1 பங்கு ஆஃப் ரேட், 1 எடுத்தால் 1 ஃப்ரீன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இந்த பாட்டுறாங்களாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெசிகா, அவன் தான் போடி. இவங்க 2 பேர் தான் படத்தோட வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு குரூப்பான ஒரு 7-8 பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கூட உள்ளவங்க வந்து பாபி, அமேடா, யூலியா, ராயன், தோமஸ், இவான் அப்படின்ட்டு நிறைய பேர். ஒரு கருப்பாக ஒரு பையன் அவங்க கூட இருப்பான். எல்லாமே இவங்க குரூப் ஒரு 7-8 பேர், ஒரு பெரிய குரூப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க நம்மளும் போய்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் கலந்துக்கலாம், அங்கே இருக்கிற ஆஃபரில் சாமான்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 பேரை காட்டுறாங்களா, அதான் நம்ம போடியும் ஜெசிகாவும் தான் வர்றாங்க. இது பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே அவங்க வந்து வேறு வழியாக வந்துடுவாங்க சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே வந்து எப்படியாவது நம்ம சாமானை ஃபஸ்ட்டு எடுக்கலைன்னா அப்போ இந்த வெளியே உள்ள கூட்டம் என்ன பண்ணுவாங்க, இவர் தான் ஓனர், கொஞ்சம் அமைதியாக இருங்க, பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் தான் வந்து ஷெரீஃப், அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அவன் வந்து செக்யூரிட்டி அந்த மஞ்சள் கோட்டு போட்டிருக்கானா, அவன் வந்து செக்யூரிட்டி. அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் திறந்து வரணும். அதுக்குள்ளே அந்த பேரிகார்ட்லாம் தள்ளிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணாடி கேட்டுக்கிட்ட போயிடுறாங்க. ஜெசிகா அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறா. அது என்ன சொல்லுது, இதை ஓனர் அம்மா. அவன் சொல்கிறான், சரி காவி கொடுத்து போய் திரடா கண்ணெல்லாம் உடச்சிட போகிறாங்கன்னு. அந்த செக்யூரிட்டி திறக்கிறதுக்குள்ளே எல்லாரும் அந்த ஃபோர்ஸாக தள்ளி என்ன பண்ணுறாப்புல, அந்த செக்யூரிட்டி அந்த பிளாக்மேனு அவன் மேலேயே வந்து அந்த கிளாஸை பூரா தள்ளி உடச்சிடுவாங்க. உடச்சி அவன் மேலேயே அந்த கிளாஸெல்லாம் விழுந்து அவன் மேலே ஏறி அவனை நசுக்கி கொலை உயிரும் அரை உயிரமாக போட்டு ஜனங்க கிடைக்கிற சாமான்லாம் கைக்கு வந்ததெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. இந்த போகிற வேகத்தில் அந்த ஓனர் அம்மாவை ஒருத்தன் தள்ளி விட்டு போயிடுவான். அவங்க என்ன பண்ணுங்க, அந்த ரத்தத்தில் வந்து அங்கே ஒன்று வலிக்கு விடுவான். இதை ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான அந்த ராயன்ற, இவன் தான் என்ன பண்ணுவான், எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான். இவனுக்கு இதே வேலை ஃபோட்டோ வந்து லைவில் போட்டுருவான். அது எடுக்கிறதெல்லாம் அவன் கூட வந்த ஃப்ரெண்டில் எடுத்துன்னு இந்த ஓனரமாக பயந்து போகிறாங்க. எப்படியே என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. இங்கே போகிறவன் அவன் மிதிக்கிறான். இங்கே வந்து நம்ம ஜெசிகாவும் தள்ளி விட்றாங்க, அவளும் இங்கே தள்ளி விட்றா. எல்லோரும் தள்ளி விட்டு அவங்களுக்கு கிடைக்கிற சாமானை எடுத்துகிட்டு போடுறாங்க. கொடுக்க யார் வந்தாங்களும் அவங்களாம் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ அந்த கீழே அந்த கருப்பாக ஒரு செக்யூரிட்டி அடிபட்டுருப்பானா. அப்போ நம்ம போண்டி தான் பார்க்குறாப்புல, கையை கூட உன்னை காப்பாற்றலான்னு போகும்போது என்ன பண்ணாப்புல, அவன் கையால் மிச்சம் அவன் கை உடஞ்சி போயிடும். அப்போ ஜெசிகா பார்த்துட்டா, டே போகாதரா, நான் சொன்ன கேட்டியா, உன் கை இப்போ போச்சா அப்படின்னு 2 பேர். இங்கே ஒருத்தன் அரை உயிரும் வந்து அப்போவும் சாமான் எடுத்துருவான். அதை வந்து ஒரு எடுத்துருவாள். முதல்ல நம்ம கீழே விழுந்து கிடப்பாங்க. அவங்க முடி அந்த ட்ராலியில் மாட்டினோன்னா அவசரத்தில் அது இழுக்க அந்த ட்ராலியில் என்ன பண்ணுவாங்க, சாமான் வச்சுட்டு பாவம் அப்படியே நெத்தியில் கூட முடியே பிச்சுக்கிட்டு போயிடும். முடிச்சுட்டு அந்த அம்மா அப்படியே அளவுரும் குறவரமாக வருவான் ட்ராலியை. அதோட ஒரு ஹஸ்பண்ட் ஓனர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து, உனக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு எவ்வளோ நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அங்கே நிறைய பேர் இங்கே ஹெல்ப் நீங்கள் ஜெசிகா கற்றுவான் ஃப்ரெண்டுக்கு இது ஆகிடுச்சு. அதை நம்ம ஷெரீஃப் வந்து என்ன பண்ண, யாரையும் சுடுவான்னு பார்த்தா அவர் மேலே சுடுத்த உடனே அப்போ தான் கூட்டமெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட. அதோட படத்தோட டைட்டில் கார்டு போட்டு மறுபடியும் ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்பட்டவங்க இதெல்லாம் வந்து ரீல் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. யார் என்னென்ன கொண்டு போகிறான்னு கேமராவில் எடுத்துருப்பாங்களா, அங்கே சிசிடிவி கேமராவில் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஷெரீஃபுக்கு இது என்னென்னா, அவருடைய அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதுக்கப்புறம் தான் நமக்கு அது கடை தெரியும். கடையோட ஓனர் அவர் பேசுகிறார், இதுக்கு முன்னெல்லாம் நடக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஒருடைய மக்கள் நிறைய பேர் வேறு இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நாங்கள் எப்படி பொறுக்காக முடியும், அவசரமாக அவங்க வேகமாக உள்ளே போனாங்க இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து
அந்த தேங்கிங் கிவிங் அதுதான் அதனுடைய இது. அதுக்கப்புறம் இந்த பர்கர் கடையில் ஒருத்தி இருக்காப்புல, அவளும் என்ன பண்ணுவாள், உள்ளுக்குள்ளே இது போயிட்டு நிறைய பேர் மிதிப்பா எல்லாம் பண்ணுவாள். சரி போகிறாரு அந்த கடைக்கு, அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு அவர் பெரிய போலீஸ் கிட்ட ஒரு மாஸ்க் இருக்கும், அதை எடுத்து நீ போட்டு போடுறானோன்னா அவனா எதுக்கு என்ன போட போகல, சும்மா போட்டு பாரு எப்படி இருக்குது நல்லா இருக்கா பார்க்க நம்ம சரி சொல்லுவார். போட்டோன்னா அசர் வந்து சைக்கோ மாதிரியே இருக்கான், அவனை பார்க்குறது கொலகார மாதிரி இருக்கான். அதோட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேர் வந்து நம்ம பேசியிருக்காங்க. நம்ம ராயன் வந்து பார்க்க வர்றாப்புல நம்ம ஷெரீஃப் தான் வராரு. சரி பார்த்து வந்துட்டு அந்த இடத்துல அடித்து ஒடிச்சு நொறுக்கி போட்டிருக்காங்களே, அந்த இடத்துல ஒரு தாமஸ் கூடயே வந்து அவங்களுடைய ஒய்ஃபும் ஜெசிகாவும் வந்திருப்பாப்புல. அப்போ சரி பர்கர் சாப்பிட்லான்னு அவங்க ஒரு காலேஜ் டீம் மாதிரி இருப்பாங்களே. அப்போ இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் லவ்வர், இவங்க லவ்வர் என்ன பண்ணுவாங்க, சரி இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம பேசலாம் எதா பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆமாம் இருந்துட்டு நீ ஒன்றும் பண்ண மாட்டா, தனியாக போய் என்னடா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அடிச்சிருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு. தூரமாக ஜெசிகா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் தூரத்தில் இருக்கிறத அவள் பார்த்துருவா. பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ண, யாரோ ஒரு முகமூடி கொள்ளக்காரன் அந்த ஒவ்வொரு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்தா அந்த காஃபி ஷாப்பில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. இந்த பர்கர் இருக்கிற அந்த கடையில் இருக்காங்களே ஒரு சர்வெண்ட்டு, அவங்கள தான் பார்க்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டேபிள் மேலே ஒரு மாஸ்க் இருந்தது. அந்த மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க் எடுத்து அந்த அம்மா வந்து வச்சு பார்க்குறாங்க, அந்த குண்டம்மா அதை போட்டு பார்க்குறான். போட்டு அப்போ தான் அந்த முகமூடி போட்ட ஒருத்த வந்து சைக்கோ வந்து அவள் கண்ணாடியில் அமுக்கி அவளை போட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் அப்படியே தட்டி என்ன பண்ணாப்புல அங்கே உள்ள தண்ணி, இந்த ஃப்ரீஜர் தண்ணியில் போட்டு அமுக்கி ஆற உயிரும் கொலை உயரமும் ஆக்கிட்டு அங்கே ஒரு ஃப்ரீஜர் இருக்கும், அதில் போய் ஒட்டிடுவான். ஒட்டோன்னா சதையும் சேர்த்து ஒட்டிக்குங்க அவளை. அப்போ எப்படியாவது தான் உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறா. அவன் சைக்கோ கிட்ட வர அப்பா கன்னத்தில் சதையெல்லாம் பிச்சுக்கிடுச்சு. பார்க்குறதுக்கு நம்ம கொடூரமாக இருக்குது, சைக்கோ விடுற மாதிரி தெரியல. அவளை திறத்துக்கிட்டே ஓடுறா. ஒன்று சரி ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் எடுத்தால் அந்த ஃபோனில் வந்து ரத்தக்கரை வேற படைஞ்சிருக்கு, போக மாட்டேது. ஃபிங்கர் பிரிண்டில் வேறு அவருக்கு கண்ணை வேறு இல்லை. அதெல்லாம் எடுத்துகிட்டு சரி அவள் பேக்கை எடுத்துகிட்டு வெளியே ஓடலான்னு வெளியே போகிறா. வெளியே போயிட்டு அவள் கார் எடுக்க போகும்போது பார்த்தா கார் லைட்டாக வந்து பார்த்தா அந்த சைக்கோ வந்து இவள் காரை எடுத்துகிட்டு இந்த குண்டம்மாவை என்ன பண்ணோம், சும்மா எதிர்பார்த்தே இருக்க மாட்டாப்புல. அவள் வந்து அவள் மேலே அப்படியே ஏற்றினவுடனே அவள் ஓடுவா, வேகமாக ஓடலாம். குப்பை தொட்டியில் பாதியும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தவுடனே அவள் பாதி உடம்பு குப்பை தொட்டியில் போய்டும், பாதி உடம்பு கீழே விழுந்துடும். உடனே சரி வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பாதி உடம்பை தூக்கி அந்த ஸ்டாருக்கு மேலே நிப்பாட்டி வச்சுட்டு போயிடுவான் அந்த சைக்கோ. அதில் போலீஸில் வந்து ரெக்கவர் பண்ணி இது பண்ணல. அப்போ இந்த வீடியோ எடுத்த லைவில் அவன் காட்டுறான், இங்கே பாரு கொண்டு வந்து, இங்கே பாரு இந்த பொண்ணை நம்ம வந்து கேண்டீனில் உள்ள அவங்கள வந்து கொண்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு சைக்கோ யாருன்னு தெரியலன்னு. இப்போ இவங்கெல்லாம் பயமாகிடுச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே டீமில் ஒன்றாவே இருந்தவங்க அன்றைக்கி அந்த ஷாப்பிங் மஹாலில் இருந்து நடந்தலான்னு. அப்போ என்ன பண்ணுறாலும் இவனை பார்த்துன்னு சரி நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது சொல்லுவோன்னு வாங்க போலீஸுக்கு போகலான்னு இந்த குரூப் எல்லாருமே சேர்த்து போலீஸ் சரிவாக பார்க்க வர்றாப்புல. ஜெசிகா சொல்கிறாப்புல, இந்த ஃபோட்டோலாம் காட்டுறாப்புல, இது இவங்களாம் நாங்கள் உள்ளே இருக்கும்போது பார்த்தோம், இவன் மேலே எல்லாம் பார்த்துறாங்க. போபின்னு சொல்கிறான், நான் பார்த்ததெல்லாம் நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் இதெல்லாம் யார், இதான் என்னுடைய லவ்வர். இவங்க 2 பேர் ரயனும் ஜெசிகாவும் தான் லவ் பண்ணுவாங்க. ஆனால் அடிக்கடி இவங்க பிரேக் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தான் ஹீரோவும் அவன் ஹீரோன்னு நம்ம வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் மெயின் வந்து போபி அவனோட ஃப்ரெண்டு, ஜெசிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லாத்தையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இங்கே ரூமை காட்டுறாங்க, சைக்கோ ரூமில் அடுத்து யாரை நம்ம கொலை பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சைக்கோ பார்த்துட்டு அந்த தடியாக ஒருத்தன் வரான் பார்த்தீங்கன்னா இவனை பார்க்குறாங்க. இவன் படம் நான் என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். இங்கே பாரு என்கிட்ட பெரிய கட்டை இருக்குது, தைரியம் தான் என் முன்னாடி வந்து நில்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு சவால் விடுறாப்புல சைக்கோ கிட்ட. சைக்கோ என்ன போல அமைதியாக இருக்காப்புல. இவன் கண்டுக்காமல் என்ன பண்ணோம், கையில் ஒரு கட்டையை வச்சு நிவா என் கட்டை இருக்கல ஒன்றும் அடித்து இன்னும் பொலியாக ஆக்கிடுறான் அப்படின்ட்டு. அதோட பண்ணோம் ட்ரில் மிஷினை எடுத்து வயிற்றில் இறக்கிறான் சைக்கோ. அந்த மிஷினை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தொங்கிக்கிட்டே வருவான். அவளை பிடிச்சிடணும், அவ்வளோதான். சைக்கோ பின்னாடி வந்து என்ன பண்ணுவோம், அவன் கழுத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பி ஒன்று போட்டுருவான். கம்பியை போட்ட உடனே வேகமாக இழுக்கும்போது என்ன ஒன்று அந்த கழுத்து தனியாக ஓடி திடீர்னு கீழே வந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்க மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு கையெல்லாம் கண்கள்லாம் கலங்குது. இவ்வளோ கொடூரமாக இந்த படம் எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இதயம் பலகினவங்க இந்த படத்தை பார்த்துடாதீங்க ப்ளீஸ் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணுவான், அந்த தலையை எடுத்து ஒரு பேக்குள்ளே வைக்கிறான். பேக்கில் வச்சுட்டு அந்த பேக்கை மூட்டை போய் இந்த சைக்கோ யாருன்னு இதோடு நம்ம காட்டவும் இல்லை சொல்லவும் இல்லை, பின்னாடி தான் தெரியும். அந்த தலையை கொண்டு வந்து ஒரு பிளேட்டில் கொண்டு வந்து வைக்கிறான். வச்சு ஏற்கனவே ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாள் அந்த பொண்ணை, அவளை கொண்டு வந்து பின்னாடி வச்சு 2 பேருக்கும் ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி அந்த இதுலேருந்து ஜெசிகாவுக்கு தான் அனுப்புகிறாப்புல, அவங்க டீமுக்கு அனுப்பிவிடுவான். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் அந்த தேங்கிங் கிவிங்ஸில் மஹாலில் யார் யார் இருந்தாங்களோ இவங்கெல்லாம் மெயின் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிடுவாப்புல இந்த சைக்கோ. மூஞ்சி யாருன்னு நமக்கு இதெல்லாம் தெரியல. அதோடு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு மறுபடியும் இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து
போபி வந்து வரான், மறுபடியும் செல்பிக்கிட்ட வராப்புல. இதில் இவன் இந்த இடத்துல இவன் இங்கே இருந்தான், அவன் அங்கே இருந்தான், இங்கே இருந்தான்னு சரி வந்து எல்லாத்தையும் அவர் கேட்டுருக்கா ஹீரோயின்கிட்ட 2 பேரையும். இது எப்படி அப்போ அடுத்து யாரை பழிவாங்க போகிறான்றது அவங்க கெஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கேம் ஒன்று விளையாடிட்டு இருப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மேலே குதிச்சுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. அப்போ பார்த்தோன்னா அவன் சொல்கிறான், சரி நான் மேலே குதிக்கிறப்பா பொண்ணு. அவன் போய் ஜம்ப் பண்ணும்போது அவனடியே அவனை லவ்வர் என்ன பண்ணுவான், அந்த சைக்கை வந்து அப்படியே கழுத்தை முறையே திருப்பிடுவான். திருப்பி அவன் அந்த இடத்துல செத்து போயிடுவான். இங்கே மேலே குதிச்சுக்கிற பொண்ணுக்கு கீழே சைக்கிள் கத்தியெல்லாம் மேலே போட அந்த கத்தி குத்தி அவளும் அந்த இடத்துல இறந்து போயிடுவா. அப்போ இவங்களுடைய குரூப்பில் உள்ளவங்க எல்லாரும் இறந்துக்கிட்டே வராங்க. வந்தவுடனே சரிவு சொல்கிறாப்புல, அடுத்து உங்களை யார் இறக்க போகிறான்னு எனக்கு தெரியல, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணிட்டு அப்போ உடைய கவலையை ஜெசிகா உட்காந்துட்டு இருக்கிறா. என்னமோ அடுத்து இப்போ நம்மளாக இருக்குமோ இல்லை நம்ம ஃப்ரெண்டாக இருக்குமோ எவனா இருக்குமோன்னு அவங்களோட மனசு பூரா பதிலச்ச மாதிரி ஒரு ஏக்கமாக இருந்துகிட்டு இருக்காங்க, நம்ம என்னைக்கு சாக போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வர போகும்போது அவனை டக்குன்னு அந்த சைக்கை வந்து மறைச்சிடறாங்க. அடுத்த ஒரு சின்ன ஒரு ட்ராலிக்குள்ளே ஃபோனு தான் இருக்குது. அவங்க 2 பேரையும் அவன் பிடிச்சிடறான் போனவங்கள. அப்போ ஜெசிகாவை வந்து அடிக்க போகும்போது பின்னாடி சைக்கோ வந்துடுறான். அதை மொபைலில் பார்த்துட்டு அவன் சைடில் ஒதுங்கிடுவான். அவன் ஒதுங்கினோடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டை சைடில் அடித்தோடனே இவன் அங்கே தப்பிச்சிடறான். சரி தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறான். இவனு விடுற மாதிரி தெரியல. அந்த கோடாலியை எடுத்துகிட்டு திறத்துறான். ஓடி எத்தனை ரூம் இருக்கோ எல்லா ரூமுக்கும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவனும் விடுற மாதிரி தெரியல. சைக்கோ அவளை வளர்ந்துட்டு அது ஒரு பெரிய இந்த பொம்மைகள்லாம் வைப்பாள் கலைகள் போல அதுக்குள்ளே வந்துடுவாப்புல. நம்ம ஹீரோனி வந்து அந்த பொம்மைக்குள்ளே தலைங்களாக இருக்கும்போது அந்த தலையோட தலையை இவ்வளோ அங்கேயே உட்காந்துருவா. அப்போ அப்படியே சைக்கோ தேடி வரான், எப்படியா இவ்வளோ கண்டுபிடிச்சிடலான்னு. சின்ன சத்தம் வர மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஒரு கத்தி ஒரு சிசர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்கும். அதை ஹீரோனி பார்த்துருவா. ஜெசிகா பார்த்த உடனே சரி இதை நம்ம எடுத்தால் இதுலையாவது இவனை நம்ம குத்திட்டு போயிடலான்ட்டு சத்தத்தை கேட்டோன்னா கோடாலி எடுத்து இன்னொரு இடத்துல போட்டோன்னா அப்படியே மூஞ்சில் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிக்கிறா. ஸ்ப்ரே அடித்த உடனே அவங்க அவனுக்கு கண்ணுக்கு மங்கி போனோன்னே எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறான். அதோடு நம்ம ஹீரோனி அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறான். வெளியே போய்ட்டு மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்னையே அந்த சைக்கை கொல்ல வந்துட்டான்னு நம்ம சிரிப்புக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எந்த இடத்துல நடந்த எல்லா விதத்தையும் சொல்கிறாப்புல. சரி அவன் எப்படி இருந்தான், எங்கே மாஸ்க் போட்டிருக்கான்னு அவனை பார்க்கவே முடியலன்னு. அதுக்குள்ளே நம்ம ஓபி வந்துட்டாப்புல. ஓபி வந்தோன்னே இந்த வராப்புல அவன் லவ்வரும் வந்துட்டாப்புல. லவ்வரையும் கட்டி பிடிச்சிருக்காப்புல. ரயன் தான் வந்து லவ்வரு. கட்டி பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் போய்ட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னு இவங்க 2 பேரும் ஆப்போசிட் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே ஜெசிகா கூட போட்டு ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுருக்கு, நீ லவ்வர் அவன் ஃப்ரெண்டுடானு அப்படின்னு அந்த கோட்டு போட்டிருக்கான கருப்பாக உள்ளவன் அவன் கூட என்ன பண்ணுறான்னா ஸ்கூபா அவனும் என்ன பண்ணுறான் எல்லாரும் தலை வச்சு விட்றான். மறுபடியும் என்ன பண்ணுறான், சரி நம்ம போய் எல்லோரும் போயிட்டு அடுத்து நம்ம யாருன்னா ஒரு துப்பாக்கி வாங்கலாம், ஏதாவது நம்மளை யாராவது கொலை பண்ண வந்தால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை மாதிரி இருக்கும், ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்புக்கு போகிறாங்க. இவன் குரூப் 4-5 பேர் போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு துப்பாக்கி விலை பேசுகிறாங்க. உங்களுக்கு சுட தெரியுமான்னு கேட்குறான். அவன் ஷூட் பண்ணி துப்பாக்கி வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. கையில் வச்சுன்னா இங்கே அடுத்த ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் சரி பண்ணுவார். போலீஸை வந்து காவல் போட்டிருப்பார். அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அவனுடைய அப்பா தான் இந்த போலீஸ் சாப்பாடு கொடுத்துட்டு மேலே போகிறாரு. மேலே போகிறோன்னா அங்கே சைக்கோ வந்தோடனே இந்த போலீஸையே ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிட்டு மேலே போனால் அந்த பொண்ணு என்ன சத்தம் வருதுன்னு பாப்பா சுற்றி பார்த்தோன்னா ஒன்றும் சத்தம் இல்லைப்பா. அப்பா எங்கேப்பா இருக்கிறீங்க, யாரோ சவுண்டு கேட்குதுன்னு. அதில் ஒன்றும் இல்லைன்னு கடைசியில் அங்கே சுற்றி மாதிரி கூட நாங்கள் அப்பா வருவார். இல்லைப்பா நான் தான் ஒன்றும் இல்லை கீழே சாப்பாடு கொடுக்க போயிருந்தேன் அப்படின்ட்டு. அதை கொடுத்த உடனே அப்பா என்ன பண்ணார், காதில் அவர் எக்ஸர் பண்ணாலும் அவர் கேட்காது. சரியா சரிம்மா நீ போய் படுத்துக்க, நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சைக்கோ என்ன பண்ணுவாங்க, அப்பாவையும் சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் இங்கே பொண்ணுக்காரி என்ன பண்ணலாம், கண்ணில் வந்து கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு இருக்க போகும்போது அவள் லென்ஸ் போடுவாள். லென்ஸ் போட்டது அந்த கண்ணாடியில் பார்த்தா சைக்கோ அங்கே நிற்கிறதே பார்க்க மாட்டான். பாட்டு நேராக போகிற ஓரமாக நிற்கிறான். அவன் கண்ணாடியை பார்த்தோன்னே அவன் சைக்கோவை பார்த்துறாள். அவ்வளோதான், அவளை பிடிச்சி அங்கே அடிச்சு இல்லாத கோலம்லாம் அவளை படுத்தினா அப்படியே பயந்துருவா. 2 காதுலேயும் 2 இதுவும் சொருகிறான். சொருன்னா காதையே வெடித்து போட்டு பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதை லைவாகவே போட்டு ஜெசிகாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டு மற்ற 4 பேர் இருக்காங்களே காட்டிக்கிட்ட, 4 நீங்களும் வாங்க சீக்கிரம் உங்களையும் நான் சாகடிக்க போகிறேன்னு அந்த சைக்கோ சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவங்க பார்த்து அதுக்குள்ளே அந்த இடத்துல லைவாக பார்த்து ரூமுக்கு வந்துடுவாங்க. அப்போ துப்பாக்கியை சொன்னால் அந்த துப்பாக்கியை சுடத்தில்லை அவனுக்கு. அந்த கருப்பாக இருக்கார் அவனுக்கு என்ன பண்ணுறாப்புல, ஸ்கோபாவுக்கு அதில் குண்டு இருக்காது, அதில் புல்லட் இருக்காது. போய் புல்லட் இல்லாமல் துப்பாக்கியோட வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னோடனே அந்த துப்பாக்கியில் ஒரு இது இருக்கும், அதில் போட்டு அவள் உடம்பு அப்படியே கிடக்கிற ரத்தமாக வந்து குடலெல்லாம் செதறி கடைசியில் அவன் ஃப்ரெண்டு மடியிலேயே விழுந்து அவளும் அந்த இடத்துலையே அவள் இறந்து போயிடுறான். அவள் இறந்து போயிட்டு இதெல்லாம் வந்து அப்போ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக இறந்துகிட்டே போயிருக்காங்க, என்ன பண்ணு. அதில் அந்த ஒரு அம்மா இருக்காங்களே அவங்க தான் வந்து கேத்ரின்னு, அது இந்த தாமஸ், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தான். அவங்க ஒரு சீஃபாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா விளக்கமும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அடுத்து நம்ம யாரை சாக போகிறோம் நமக்கே தெரியல, நமக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்புலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஊரில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அந்த எல்லாத்தையும் மறுபடியும் அடுத்த வருஷத்தில் அந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அங்கே பார்த்தா போலீஸ்காரனுகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்க்கை போட்டு அமைச்சிருவாப்புல. இங்கே ஜெசிகாவும் அவன் ஃப்ரெண்டும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக இது
ஒவ்வொரு வண்டியாக வந்துக்கிட்டு இருக்காது. நம்ம ஊரில் இந்த குடியரசு தினத்துக்கு வண்டி போவோம், அந்த மாதிரி இவங்க ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சர் ஃபங்க்ஷனுங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜெசிகா சுற்றி முற்றி போகிறவங்க எங்கே பார்த்தாலும் அந்த முகமுடி மாதிரியே அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த முகமுடியை நம்ம ஷெரீஃபு அந்த போலீஸ்காரனை சும்மா போட்டு ரவுண்ட் படம் வச்சுருப்பாப்புல, இங்கே அந்த கருப்பாவில் தடி அவனும் பார்க்குறான், அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறான் எல்லாரும். அப்போ இந்த மாறு வேஷத்துக்குள்ளே யாரோ சைக்கோ இருப்பான்னு அவங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான் வந்து ஒருத்தனை அந்த இதில் போட்டோன்னே அப்படியே தலையை வெட்டிடுறாப்புல. அந்த சைக்கோ தலை தண்டாக போயிடுது. இந்த குழந்தை பிள்ளை ஆன்னு கத்திக்கிட்டு இருக்குது, பயந்துக்கிட்டு. எல்லோரும் பார்க்குறவங்கள பூரா சைக்கோ அங்கேருந்து எல்லாத்தையும் வெட்டி அவன் தலை, அந்த வெட்டினவன் தலை கீழே விழுது. ஒரு போட்டு போவோம், அது போய் கட்டியில் குத்தி அந்த இதில் போனவங்க நெத்தியிலேருந்து வந்து தனியாக வந்துடுது. எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு குழந்தை மேலே போய் அந்த ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும். வர்றவங்க யாரும் விட மாட்டாங்க. அதோட சரி என்ன பண்ணுவார், இதுதான் சைக்கோத்து போய் சூப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கடைசியில் இவங்க 3 பேரையும் வந்து கடத்திட்டு வரான். அந்த சைக்கோ வண்டியில் ஏற்றிட்டான். யார் அவங்க 3 பேரும் ஆகிப்போச்சு. மேலே கூட்டிட்டு வந்து அங்கே உள்ளே கொண்ட கடையெல்லாம் பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணி என்கிட்ட வந்து யாரும் தப்பவே முடியாதுன்ட்டு. வீட்டில் பார்த்தா நல்லா ஜாமுன்னு நினைக்கிறீங்களா, அது வந்து மசாலா பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை உயிரோடு வந்து சுடுறதுக்காக மசாலாலாம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உப்பு தடவி கருவேப்பிலை இஞ்சி வெத்தமெல்லாம் போட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. கேத்ரின் அந்த மேடம் எல்லாம் பண்ணி வச்சு இவளை வந்து உயிரோடு வச்சு ஓவனில் வைக்கிறதா இவ்வளோ பிளான். திடீர்னு எல்லாம் பண்ணுறது உப்பு சால்ட் அண்ட் பெப்பர் போடுறாரு பாருங்க, ஏதோ சாப்பிட்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டு ஒரு பெரிய ஓவன், அதுக்குள்ளே ஒரு ஆளே படுக்கலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த ஓவனை ஆன் பண்ணுறாப்புல. அது மேலே அந்த மாஸ்க்கை வைக்கிறான். அந்த ஹீட்டில் அந்த மாஸ்க்கே வந்து ரேஸாக ஒரு மாதிரி ஆகிடுது. அவ்வளோ கேத்ரின் பார்க்குறாங்க, இதுதான் சரியான சமயம், நம்ம இவன்ட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அவன் ஆன் பண்ணிட்டு வரப்போகும்போது கேத்ரின் அங்கேருந்து எலும்பி என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சிக்குவாங்க. இங்கே பாருமா கிளம்பலாம், சைக்கா கூப்பிட்றான், இங்கே இருந்தாலும் வந்துரு, எப்படி இருந்தாலும் உன் சாவு என் கையில் தான் இருக்குது அப்படின்னு தினத்தையும் தட்டுப்பான். அந்த முள்ளில் குத்துவான், அங்கே குத்துவான், அங்கேயே இருக்க மாட்டான். அப்பாட்டு தப்பிச்சு மறைஞ்சி போவா. உள்ள பொண்ணை கடைசியில் இவன் பின்ன விட மாட்டான். சைக்கோ அப்பாட்டு திருட்ட வரான். அவன் ஆன் பண்ணிட்டே போகிறான். நான் வந்து ஒன்று வந்துடும். அங்கே பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தன் செத்து போனால் ஒன்று இருக்கும். அவன் மேலே வந்து அதை பயந்துருவான். கத்திரினா பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் ஆளுங்களை சாக அடித்து இந்த சைக்கோ அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறான். அந்த சமயத்தில் வாயை சாணம் பிடிக்காமல் சரி நம்ம எப்படியாவது மேலே போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவன் அந்த படிக்கட்டெலாம் ஸ்டெப் போட்டு ஜல்ல மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த ஸ்டெப்புக்கு மேலே மெதுவாக ஏறிடுறான். மேலே ஏறி போடும்போது சைக்கோ ஒன்றை தேடுறான். தேடிட்டு அங்கே உள்ளே வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு ஜன்னல்லாம் கட்டையை வச்சு அடைச்சிருக்கும். வேறு பக்கத்தில் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அதை அடிச்சு அடைஞ்சோடனே சரி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜு ஒன்று அங்கே இருக்கும். அவன் எடுத்து அந்த கட்டையெல்லாம் எடுப்பான். ஒவ்வொரு கட்டையாக எடுத்து இருக்குள்ள அதுக்குள்ளே அவன் மேலே வந்துடுவான். சவுண்டை கேட்டு அந்த ஃப்ரிட்ஜோட கதவு மெதுவாக திறக்கும். அதுக்குள்ளே பார்த்தா ஒருத்தையை உள்ளே போட்டு வச்சு அடைச்சி வச்சுருப்பாப்புல. அதுக்குள்ளே ஒரு பீர் பாட்டில் இருக்கும். சரி அந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டையை எடுத்துலான்னு இந்த கேத்ரின் அந்த பீர் பாட்டில் எடுக்கிறது கையை உள்ளே கொண்டு போயிட்டு மெதுவாக எடுப்பா. உடனே என்ன பண்ணால் அந்த போய் அது உள்ளே அந்த உருவம் வந்து அவளை பிடிச்சிடும். அவளை ப்ளீஸ் என்னை காப்பாற்றி என்னை சாகலை அடைச்சி வச்சுருந்தான், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, அவன் வரான், அவன் கதையை முடிச்சுட்டு அவனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் அந்த கேத்ரின் மேடம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. சைக்கோ சவுண்டு பார்த்துட்டே மெதுவாக வரான். நீங்கள் தானே எங்கேயாவது இருப்ப, எப்படியாவது நம்ம அவனை தலையில் அடிச்சுலாம் அவன் ரெடியாக நிற்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், உள்ளே வராமல் அவன் ஒரு ஈட்டி மாதிரி இது வச்சுருக்கான் பாருங்க. இவன் இந்த பக்கம் நிற்கிறான், அவன் அந்த பக்கம் நிற்கிறான். அப்போ பார்த்துட்டு சைக்கோ என்ன பண்ணான், அப்படியே போயிட்டு இவன் இந்த ஓரம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியும் பொழுது என்னன்னு தெரியல, அதை வச்சு ஒரு குத்துற ஒன்று கரெக்டாக அவன் மூஞ்சிக்கு நேர அது வந்து பஞ்ச் ஆகிடும். நல்ல வேலை மிஸ் ஆகிட்டான். அவனை அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு வெளியே ஓடுவாளா. அப்போ அவன் கையோட ஈட்டியால் வந்து அந்த கேத்ரின் மேடத்தை அப்படியே குத்துனோன்னா அவங்க அந்த இடத்துலேயே வந்து கீழே விழுந்துறாங்க. அப்படியே தரன்னு காலை பிடிச்சிட்டு எங்கடி நீ ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் இருக்க அந்த பிளேஸான இடம் இருக்குல்ல அதை கொண்டு வந்து ஓவனுக்குள்ளே போட்டு கட்டி வைக்கிறான். உள்ளுக்குள்ளே வந்து மசாலா தடவில் இருக்குல்ல பாதியா, இங்கே பாரு நீ என்னை விட்டு ஓடி போய் பார்க்குறேன்னு மறுபடியும் ஒரு ஊசியை ஒன்று குத்துறான். ஊசி கூட்ட உடனே அவன் கொஞ்சம் மயங்கிடுறான். மயங்கின உடனே அவளுக்கு எல்லாம் எந்த டிகிரியில் வைக்கணுமோ அந்த டிகிரியில் அப்படியே வந்து அவள் ஒரு சிக்கன் மாதிரி ஆகிடுறா. அதை வந்து போலீஸ்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேள்வி மேலே கேள்வி பத்திரிக்கைகளெல்லாம் சரி அவங்க போன அந்த சிம்மை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க எந்த இடத்துல அந்த லொக்கேஷன் இருக்குன்னு. கூட சரி தான் வந்து மெயினாக கூட இருந்துக்கிட்டே இருக்கார் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன். இங்கே கேட்ச் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்துட்டு சரி கூடிய சீக்கிரம் நம்ம பிடிச்சிடலாம் அந்த இடத்த அப்படின்னு சரி இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறார். இங்கே கொண்டு வந்தால் நம்ம ஹீரோயினி அவன் ஃப்ரெண்டு மொத்த பேரையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் லைவ் எடுத்துன்னா லைவ் ஃபோட்டோக்காக வைக்கிறாப்புல சைக்கோ. கட்டி போச்சா இவ கையில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பா. இந்த இதில் வச்சு சுற்றினால அதை என்ன பண்ணுவோம், அதை எடுத்து யாராவது கோழி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருவாப்புல. தலை தனியாகவும் பாடி தனியாகவும். அவங்க ஹஸ்பண்டு தாமஸ் பார்க்குற ஏன் பொண்டாட்டியை இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோன்னு வாந்தி எடுத்துட்றான் அந்த தாமஸ். அங்கேருந்து வாந்தி எடுத்தோன்னே என்ன பண்ணுறாப்புல, இங்கே அந்த பொண்ணு கூட
அப்போ ரத்தம் வேணும்னால ஒரு ட்ரில் போடுறாங்க, ஒரு பொறுத்து சாஞ்சிட்டு இருக்காள் அவள். அந்த ட்ரில்லை போட்டு என்ன போகிறோம், கிளாஸ்லேருந்து அப்படியே திரும்பும்போது ரத்தம் உள்ளேருந்து கொஞ்சமாக வருது. அதை ஒரு கிளாஸில் பிடிக்கிறான் அந்த ரத்தத்தை பிடிச்சி அது யாருக்கு குடிக்க அதையும் வைக்கிறான். இதையும் நீங்கள் தான்டா குடிக்கணும், யார் குடிக்க போகிறான்னா அவன் தெரில. சைக்கோ என்னென்ன பண்ணுறான்னா அவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் ரேடியோ இதில் வச்சுருக்கான், கையில் வாக்கி டாக்கி மாதிரிலாம் வச்சுட்டு அவன் பேசுகிறான், லைவ் போட்டு பேசிகிட்டே இருக்கான், எல்லோரும் கேளுங்கன்ட்டு. இங்கே வந்து என்ன பண்ணப்பல பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அந்த ஃபோட்டோகிராஃபர் அவனை வந்து பெரிய ஒரு சுற்றி எடுத்து மண்டையை வச்சு ஒரே அடி, அவன் தலை நொறுங்கி போயிடும். அவன் கொலை பண்ண எல்லாரும் இங்கேருந்து ஒரே தான் வச்சிருக்கான், தனித்தெல்லாம் வைக்கல. ஜெசிகா மட்டும் கட்டி வச்சிடலாம், கையில் ஒரு பிளேடு மாதிரி ஒரு இது இருக்குமே, அதை வச்சு அவள் கையை நேசை வந்து அதை அறுத்துக்கிட்டே இருப்பாள். இந்த பாடி சிக்கனாக இருக்கிற மாதிரி அவன் பொண்டாட்டியோட தொடையாக இருந்து இந்த மொட்டையை கொடுக்க போகிறான் தாமஸுக்கு. ஏன்னா அவன் பொண்டாட்டி சேர்த்து நீயே தின்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து சைக்கோ இருக்காம பாருங்க. எங்கப்பா அதுக்குள்ளே நம்ம தடியாக இந்த கருப்பாக இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், ஸ்கூபா அந்த சேரை எடுத்து அடித்து அவங்கள சின்ன ஒரு ஃபைட்டு நடக்கும், சண்டை. அவனை கொஞ்சம் தள்ளாட்டம் போயிடுவாப்புல நம்ம சைக்கோ. அதை 2 பேரும் சொல்லுங்க. அந்த ரூமில் வெளியே வந்து நான் ஹீரோயினி சொல்ல, வாடா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. நீ வெளியே போனா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று வந்த வேகத்தில் என்ன பண்ணுவான் சைக்கோ, அந்த தடியாக இருக்க அவனையும் குத்தி கருப்பாரனை குத்தி போட்டுட்டு ஓடுவாப்புல. நம்ம ஹீரோனி வெளியே ஓடுவா, நிறைய சேரு சகதியமாக இருக்கும். ஹீரோனி ஓடுவா ஓடிக்கிட்டே இருக்கிறா ஜெசிகா. இவனும் விடுற மாதிரி தெரியல, இவனும் வேகமாக ஓடி வர்றான். ஓடி வந்து நாங்கள் ரூம் வந்து அங்கே தாண்டது அங்கே பெரிய ஒரு முள் வேலி இருக்கும், அந்த கம்பி வேலி. அதில் வந்து ஜெசிகா மேலே ஏறிடுறா, தம் பிடிச்சி ஏறி அவனை அந்த பக்கம் போய்டுவா, மாட்டிக்குவா. அந்த பக்கம் அந்த சங்கிலி மாட்டிக்குவா. அதை ஒரு வெட்டினோடனே அது ஃபுல்லாக கிளம்பிடும். அந்த பக்கம் போயிடுவா, இவன் இந்த பக்கம். அப்போ இந்த சைக்கிளில் அந்த பக்கம் போக முடியாது. அங்கே ஒரு கார் வந்து நிற்கும், போலீஸ் காரு. சந்தோஷப்படுவாங்க, போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு. அங்கே பார்த்தா அந்த போலீஸ்காரன் செத்து கிடப்பான். சரி, அவங்ககிட்ட ஏதோ துப்பாக்கி இருக்கான், என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு அவள் கையில் வச்சுட்டு, சரி நமக்கு யாருன்னு பார்த்தா தூரத்தில் யாரும் சைக்கிள் போகிற மாதிரி இருக்கான், துப்பாக்கி கையில் எடுத்துக்குவா. சரி வா நம்ம போய் அங்கே பார்க்கலன்னா அதுக்குள்ளே ஷெரீஃப் அங்கே வந்துடுவார். சார் இதுக்குள்ளே தான் இருக்காப்புல இந்த சைக்கோ, என்னை பிடிக்க வந்தான் அப்படின்னு காப்பாற்றுன்னு. அப்போ ஷெரீஃப் என்ன பண்ணுவார், ஜெசிகா உள்ளே கூட்டு போய் அவன் கதையெல்லாம் சொல்லிட்டுருக்காப்புல. எல்லாம் முடித்தோடனே அப்படியா அவன் எங்கே வந்தான் எப்படி வந்தான்னு அந்த ஷூவை பார்த்துறாப்புல. ஷெரீஃபோட ஷூவில் சேர் இருக்குது. அப்போ இவ்வளோ ஷெரீஃபோட ஒய்ஃபை வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங்கில் மீதி இந்த குரூப் சாவடிச்சு போயிருக்கோம். இவள் லைவ் போட்டுருவா. லைவ் போட்டு நீ கண்டுபிடிச்சிட்டியா நான் தான் வந்து சைக்கோன்றதுன்னு ஜெசிகா கேட்பா. ஆமாம், ஏன்னா ஷூவில் சேல் இருக்கும்ல, இவ்வளவும் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஷெரீஃப் தான். அவள் பொண்டாட்டி சேர்த்ததுக்காக எல்லாத்தையும் பழி வாங்குறாப்புல. அதோட இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை. இவன் லைவில் வேறு போட்டாலாம் இப்படி தப்பிக்கவே முடியாது. அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு போபி வந்துடுவான். போபி வந்து அவனை 2 பேருக்கு சண்டை அடித்து போட்டுவிட்டு நம்ம ஹீரோனி எப்படியாவது வா வெளியே ஓடி போயிடலான்ட்டு வெளியே ஓடி போய் வந்து அப்போ கூட நம்ம விட மாட்டான் அந்த சைக்கோ. வேலை ஓடிட்டு வந்து நம்மளாம் சைக்கோன்னா இப்போ அதான் பேர் தெரிஞ்சு போகுது, அவர் தான் ஷெரீஃப். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மறுபடியும் ஈட்டி எடுத்து இவங்க 2 பேரும் நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேன், 2 பேரும் சாக்கடிச்சிருவேன் அப்படின்னு அங்கே தள்ளுதுன்னு அங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கும் பலூனில், அதை கேஸை திறந்து விட்டுறாப்புல ஜெசிகா. இதை அவர் கணிக்க மாட்டார் ஷெரீஃப். அப்போ இவங்க ஷெரீஃபுக்கும் ஜெசிகாவும் பயங்கர சண்டை நடக்குது. அவள் துப்பாக்கி வச்சுக்கிறா, வீட்டை வச்சு எடுத்த உடனே அது போல நம்மளும் காரை எடுத்து வந்து நம்ம போபி தான் என்ன பண்ணுறான், அந்த வேரில் காரை எடுத்து போனால் அவன் இந்த ஒரு வளைய மாதிரி ஒரு ரிங்கு இருக்குது, அதை மாட்டி விட்ருவான். அதை தரன்னு இவங்களை இழுத்துட்டு போகிறோன்னே சரி இவகிட்ட ஒரு இந்த கன்று துப்பாக்கி இருக்கும், அதை குண்டை போட்டு அந்த கேஸை வெடித்தோம்னா அதுக்குள்ளே ஷெரீஃப் இறந்து போயிடுவார், ஃபயர் ஆகிடும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த குண்டெல்லாம் கீழே போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவள் கையில் ஒரு சில்வர் ஒரு பிளாங்கெட் வச்சிடும், அதை போட்டு அடித்தோடனே அந்த பலூன் வெடிச்சோடனே அதில் கேஸ் ஃபயர் ஆகி அந்த இடத்துல வந்து ஷெரீஃப் வந்து எரிஞ்சு போயிடுறாரு. இவங்க காரை கொண்டு வந்து காப்பாற்றிட்டு அதோட நம்ம ஜெசிகாவும் போபியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக போகிறேன். ஏன்னா இவனுக்கு அடிபட்டிருக்கான் அவனுக்கு போபிக்கு. அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதா கட்டி பிடிச்சி அனுப்பிச்சோன்னே இப்போ உண்மையான லவ்வராக இந்த ரயனை வரா, கொஞ்சம் நாள் இருப்பான், அப்புறம் ஒன்றா சேர்ந்துருவான் அவன். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இதோட இந்த படம் இந்த முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஜெசிகாவும் ரயன் இருக்க போகும்போது அப்போ திடீர்னு ஒரு ஃபயர் சத்தம் மாதிரி கேட்கும். கதவை திறந்து பார்ப்பா ஜெசிகா. அங்கே பார்த்தாக்கா மறுபடியும் வந்து ஷெரீஃப் வந்து அவளை இழுத்து தன்னைக்கு நெருப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு அதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இனிமேல் போகிறதுல எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.